வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். ஹல்லேலூயா. எஸ். ஸோ தேவன் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். காகங்களை பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தேவன், உங்களுக்கு ஒரு தேவன் அல்ல. நம்ம எல்லாரையும் படைத்தவர், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அந்த தேவன் யெகோவா, இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபின் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எஸ். வேதம் தெளிவாய் சொல்லுது, தெளிவாய் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கங்கே பார்க்க வேணாம், அங்கங்கே பார்க்க வேணாம். இந்த கொரோனா முடியாமல் இருக்கிறது காரணமே தேவ ஜனதான், ஜபிக்கிறது குறைவு. அங்கங்கே பார்க்க வேணாம் ப்ளீஸ். எனக்கு இங்கே தெரியுது, அங்கங்கே பார்க்க வேணாம் ப்ளீஸ். கன்சிடர் மீ ப்ளீஸ். Concentrate on this message and songs and worships. Hallelujah. Hallelujah. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசு மகாராஜா எந்த நேசா இயேசு மகாராஜா எந்த நேசா. எஸ். இயேசு மகாராஜா எந்த நேசா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் சொல்லு. உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றுள் உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றொரு இதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. சொல்லு.
ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து Holy Spirit of God, உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எந்தன் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எந்தன் நேசா. இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லு, இயேசு மகாராஜா எந்தன் நேசா. அவரை பாட்டு, அவரை பாட்டு, அவரை பாட்டு. இயேசு மகாராஜா எந்தன் நேசா. இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ, இயேசு மகாராஜா எந்தன் நேசா. இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you, Lord. உமது திருநாமம் அறிந்த Holy Spirit of God. கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எந்தன் நேசா. இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா. Holy Spirit of God. நம்முடைய யாவரும் கரங்களை உயர்த்தி, யாவரும் கரங்களை உயர்த்தி, யாவரும் கரங்களை உயர்த்தி, யாவரும் கரங்களை உயர்த்தி. Lift up your hands, everyone. Lift up your hands. Close your eyes. Turn your heart upon Jesus. Turn your heart upon Jesus. அங்கே 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 இங்கே பார்க்க வேண்டாம். Please, 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 please. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்கே இங்கே உங்களுடைய மைண்டை நீங்க விடக்கூடாது. Don't look at here and there, here and there. Don't look at here and there. Oraba shanturaba liaduraba hantelaba shalabaryantaraba. Yes, please consider. Oh, please consider on this message. Please consider on this worship. Yes, lima hama mama shekara balyantu mahantuni mirantu reba shanturela. Yes, lift up your hands and pray. Lift up your hands and pray. Oh, people of God, lift up your hands and pray. Liba shabura balauda raba shalabaryantu ribyantu rabalauda. Bamama mama baduri bikabu shalabaryantu raba shalaba. Jabi jabi jabi. Pray. Pray. Yes. Yes, Lord. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாததென்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாததென்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எந்தன் நேசா. Ora baba shantu bahata la kabari bala badura bala guba baba bado ba shabada bari kadara lega do baba baga bado bala goda bara bado baba do bimete gada gada la gada da bala dura urega ba shibada gada da bala bari bala goda ba e bado shalaba. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. அவருடைய பிரசன்னத்தை. எஸ்,
அவருடைய பிரசன்னத்தை உணருங்க, அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. லிகா பாபா கதுரா பைஷபாதுரா ரிகா தமா மமா குஷேரே பெகரே பிடாபு தமின் பாபு ரபலகு இந்த டகாஷ் பரபலகு பரதுனியா பாரியா பாலகுரா. அவருடைய பிரசன்னம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. உரபாஷி கதுரியா லா கதுரியா ஷபருதா பலவுதா பாபதுரா நிகாமா மனாமன் துமெஹல்ஹரி பிகோ பாதுர் பாபதுரா பா. எஸ் லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி வீட்டிலிருந்து கரங்களை கட்டி வச்சிட்டு இருக்காத சிஸ்டர், வீட்டிலிருந்து கரங்களை கட்டி வச்சிருக்காத தம்பி, அப்படியே கரங்களை விரித்து stretch out your hand, stretch out your hand, stretch out your hand. Liba baga buga baga dara bashibini dara gadura ibadora bashibini dele mene dele kala idara bashalaba. இந்த கொஞ்ச நேரம் உனக்கு worship பண்ண முடியாதா? இந்த கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல செலவழிக்க முடியாதா? இந்த கொஞ்ச நேரம் உன்னுடைய மனதை அங்கே இங்கே கொண்டு போறியா? அங்கே இங்கே பிசாசு அலக்கழிக்க விட போறியா? Don't give up, don't give up, don't give up. Baba gabado raba shalaba. Don't give up your prayer, don't give up your glory, don't give up your prayer, don't give up your faith. Don't give up your faith. Don't give up your prayer, sister. Likabakabaraba tubara shibiri ala turaba shanturaba. Oh Holy Spirit. Thank you, Master. Thank you, Master. Thank you, Holy Spirit. Thank you, Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might and not by power, but by my spirit, say the Lord of hosts. வேதம் சொல்லுது, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரது அன்பு கூறுவர்களுக்கும் நடக்கிறது எல்லாமே நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் நடக்கும். எல்லாமே இந்த வசனத்தை நீங்க மறக்க கூடாது. நீங்க அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுறீங்களா? உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே, இன்னொருதான் உங்களுக்கு ஏசுனா கூடி, உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் நடக்கும். இதை நீங்க மறக்க கூடாது. ஏன் ஆண்டவரே கேட்கக்கூடாது? ஏன் அப்படின்னு கேட்டாலே வேதம் தெளிவா சொல்லுது, நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் நடக்கும். அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள, அநேக ஊழியக்காரர்களுக்குள்ள அநேக கேள்வி, ஏன் எனக்கு இப்படி நடந்தது கேள்வி. வேதம் அதுக்கு பதில் கொடுக்குது. நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் நடக்கும். ஆமென். உனக்கோ எனக்கோ, நானும் நீயும் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தா கூறுறோமா? டோன்ட் வரி, எல்லாமே நன்மையை எனக்கு கொண்டு வரும்படியாகத்தான் நடக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டும் எனக்கு இல்லை, உனக்கும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு புரியாது, ஆனால் தெளிவாக வேதம் சொல்லிட்டு, உனக்கு புரியுதோ இல்லையோ, நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. பிசாசு தான் எழும்பி நின்றா கூடி, வேதம் தெளிவா சொல்லுது, நன்மையை கொண்டு வரும்படியாகத்தான் அதை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 24வது அதிகாரம் 6வது வசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இந்த வார்த்தையிலே அவரை தேடி விசாரித்து
அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அவரை தேடி விசாரிக்கணுமா? நீ யாக்கோபு என்னும் சந்ததியா? நீ கிறிஸ்து இயேசுவினுடைய வித்தா? நீ தேவனுடைய ஜனமா? உனக்குள்ள இருக்கிற சுபாவம், உனக்குள்ள ஆண்டவர் போட்ட விதை, அது என்ன சுபாவம் தெரியுமா? என்ன விதை தெரியுமா? அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததி. ஏன் அவரை தேடி விசாரிக்கணும்? ஏன் விசாரிக்கணும்? வேதம் தெளிவா சொல்லுது. அவரை விசாரிக்கிறது ஏன் விசாரிக்கணும் கேட்டா, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 5வது வசனம் என்று, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள், தேவர்கள் அல்ல, நல்லா புரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவர்கள் அல்ல, தேவர்கள் எனப்படுகிறவர்களும் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் அநேக, இது வேதம் தெளிவா சொல்லிட்டு, அநேக கர்த்தாக்கள் இந்த உலகத்துல, அந்த லோடு இந்த லோடு மை லோடு, அது எல்லா லோடும் இருக்கும். ஆனா அத வேதம் எப்பயோ சொல்லிட்டு, அநேக கர்த்தாக்கள் உண்டு, அநேக தேவர்கள் உண்டு. அதாவது எனப்படுகிறவர்கள், தேவர்கள் அல்ல, தேவர்கள் எனப்படுகிறவர்கள், கர்த்தாக்கள் அல்ல, கர்த்தாக்களை எனப்படுகிறவர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுது. ஏன் விசாரிக்கணும்? அதுதான் சொல்ல வர. அவரை தேடி விசாரித்து ஏன் விசாரிக்கணும்? அநேக தேவர்கள் எனப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்போ யார் தேவன்? அநேக கர்த்தாக்கள் என்று இந்த உலகத்தில் உண்டு. அப்போ யார் கர்த்தர்? தேடி விசாரிக்கணும். யாக்கோபின் சந்ததிக்குள்ள, எனக்குள்ள, உனக்குள்ள ஒரு பெரிய சுபாவம், தெய்வீக சுபாவம் இருக்கிறது. அது தேடி விசாரிக்கணும். ஐயா, யார் அந்த தெய்வம்? யார் அந்த கர்த்தர்? தேடி விசாரி. ஏன் தேடி விசாரிக்கணும்? அநேக தேவர்கள் உண்டாம், அநேக கர்த்தாக்கள் எனப்படுகிறவர்கள் உண்டாம், அநேக தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டாம். சோ நாங்க தேடி விசாரிக்கிற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறியணும், தேடணும், விசாரிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். அவைகளில் ஜோடி இல்லாமல் இராது. தேடணும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடிக்கொண்டே இருங்கள். Keep on search, keep on ask, keep on knock. தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது you shall receive, you shall receive. விசாரி. அவரை தேடி விசாரிக்கிற. ஹல்லேலூயா. எங்க பிரதர் இருக்கிறீங்க? தேடுறீங்களா? தேடுறீங்களா? என்னத்தை தேடுறா? என்னத்தையா தேடுறா? வீட்டில் சோம்பறியா இருக்கிறியா? ஒன்றுமே நான் தேடலை. வீட்டில் சும்மா அப்படியே குத்துக்கள் ஆட்டம் அப்படியே இருக்கிறேன். இங்கே ஆண்டவர் நமக்குள்ள போட்ட சுபாவம், தேடி விசாரிக்கிற. ஒவ்வொரு நாளும் தேடி விசாரியா, விசாரி. யார் அந்த தெய்வம் என்றதை நீ என்ன செய்? தேடு. கண்டிட்டியா? அந்த தெய்வத்தோட சமூகத்தை நாடு என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேடிட்டியா? தேடலையா? நீ தேடு. விசாரிக்கலையா? நீ விசாரி. அதை சர்ச் பண்ணு. யாரு இப்படி எல்லாம் தெய்வங்கள் உண்டு என்று சொல்றாங்களே, எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ கர்த்தாக்கள் உண்டு என்று சொல்றாங்களே, நல்லா விசாரி. உன்னோட மூளையை நல்லா உழுது அப்படி விசாரி. ஒரு அண்ணன் என்னோடு பேசும்பொழுது சொன்னார், தம்பி
யூத நாட்டில், இது நான் இஸ்ரேலுக்கு போக முன்பு, யூத நாட்டில் நிலம் சரியில்லாதபடினால அதை உழுது சரியான விளைச்சல்களை கொண்டு வர முடியாததால் யூதர்கள் அவர்களுடைய மூளையை உழுதார்கள். அந்த மூளையை உழுதுடனே அதில் விளைச்சல் ஆரம்பிச்சுட்டு, அப்படி விஸ்டம்டா, அப்படி நாலேஜ்டாண்டார். அவர் சொல்லக்குள்ள எனக்கு புரியலை, ஆனால் உண்மையாகவே அதுதான். அப்படி விஸ்டம், அப்படி நாலேஜ். தேடி விசாரிக்கணும். யாக்கோபினுடைய சந்ததி அப்படி மூளையை உழுதுட்டாங்க. யார் அந்த தெய்வம்? அந்த யாக்கோபு என்னும் சந்ததி மூளையை உழுதார்களாம். ஹல்லேலூயா. மூளையை உழுதார்கள்னா போய் அங்கே நின்று உழுது விடுவேன்னு சொல்ல, நான் சொல்றது உள்ளுக்குள்ள நாலேஜ். அது நல்லா அவங்க யெகோவா தெய்வத்தை பற்றி, இயேசுவை பற்றி. ஹல்லேலூயா. எஸ், இது இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது. அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நீ தேடி விசாரிச்சிட்டு என்ன சொன்னா, அவருடைய சமூகத்தை தேடி விசாரிச்சதுடன் நின்றாத. எஸ், அவர் தான் தெய்வம், ஓகே அப்படி நின்றாத. அவருடைய சமூகத்தை நாடணும். ஹல்லேலூயா. அவருடைய presence, I need your presence, I need your power, I need your anointing, I need your miracle. அவருடைய சமூகத்தை நாடணும், எனக்கு தேவை. நம்ம பைபிள் என்ன? ask you shall receive. அப்படி இல்லையா? keep on ask. கேட்டுக்கொண்டே இருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்ல, no, that's wrong. உண்மையாவே கிரீக்ல keep on ask, கேட்டுக்கொண்டே இருங்கள். keep on knock. ஆராய்ச்சி செய்து கொண்டே இருங்க, தேடிக்கொண்டே இருங்க, அவருடைய சமூகத்தை நாடிக்கொண்டே இருங்க. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும். நான் உங்களுக்கு சொன்னேன், he that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் வாசம் பண்ணுகிறவன், அதான் he shall dwelleth. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசிட் பண்ணலையா, வாசம் பண்ணுகிறானா. அவருடைய சமூகத்தை நாடு என்றில்லை, நித்தமும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். டே பை டே, டே பை டே, டே பை டே, நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் என்னையா நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சோ அவரை விசாரித்து அறிகிற யாக்கோபு என்னும் சந்ததி, அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. எங்களோட பேர் என்ன தெரியுமா? அவரை தேடி விசாரிக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தை டே பை டே நாடுகிறவர்கள், நித்தமும் நாடுகிறவர்கள். சரியா? இந்த கொரோனா காலத்துல சரியா? எங்க நிக்கிற தெரியுமா? அதான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுறார். எஸ், நீ விசாரிக்கிறதும் இல்லை, தேடுறதும் இல்லை, அவருடைய சமூகத்தை நாடுகிறதும் இல்லை. அப்ப எங்க நிக்கிற? உன்ன நிலை என்ன? கொரோனா என்ன செய்துட்டு, என்ன செய்துட்டு? கொரோனா அசைச்சிட்டா? நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் பனைய போல் செழிப்பான், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான். கொரோனா அசைக்க கூடாது. ஏன்னா அசைக்கப்படாதவர் நமக்குள் இருக்கிறார்.
Hallelujah. Jesus Christ is the same yesterday, today and forever. அசைக்கப்படாதவர் நம்மளோடு இருக்கிறார். எஸ், நாம் அசைக்கப்படுவதில்லை, நிச்சயம் அசைக்கப்படுவதில்லை. அதான் நேரத்தோட சொல்லிட்டேனே, ஏதோ சளி மாதிரி இருக்குது. ஏய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, ஐயா தலைடி போல இருக்குது. ஏய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நீ சாவதில்லை. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. எங்க சிஸ்டர் நிக்கிறீங்க? எங்க உங்களோட உபவாசம்? எங்க உங்களோட ஜெபம்? எங்க உங்களோட பைபிள் மெடிடேஷன்? எங்க நிக்கிறீங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த தேவன் ஆதாமை பார்த்து, வேர் ஆர் யூ? ஆதாம் எங்க இருக்கிறா? அதே மாதிரிதான் உன்னோட வீட்டு தோட்டத்தில், உன்னோட வீடு ஃபேமிலி, உன்னோட தோட்டத்துக்குள்ள வந்து எங்க நிக்கிறான்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். மகளே எங்க நிக்கிறா? மகனே எங்க நிக்கிறா? என்ன தேடுறியா? விசாரிக்கிறியா? உன்னை தேடி உன்னை விசாரிக்கலண்டா, பாஸ்டர் எங்களை விசாரிக்கலன்னு சொல்றியே, பாஸ்டர் எங்களை கவனிக்கல, பாஸ்டர் எங்களை விசாரிக்கலன்னு சொல்ற. நீ இயேசுவை தேடுறியா? அவரை இதைத்தான் சொல்ற. என்ன விசாரிக்கிறியா? நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு நீ விசாரிக்கிறியா? என்ன சொல்லல, இயேசுவை சொல்ற. விசாரிக்கிறியா? உன்னுடைய வீட்டு தோட்டத்தில் வந்து அவர் கேட்கிறார், where are you my daughter, where are you my son, where are you? அவர் கேட்கிறார். இந்த கொரோனா காலத்துல நீ எங்க நிக்கிறா? எங்க ஒளிஞ்சு போய் நிக்கிறா? பணத்துக்கு பின்னால நிக்கிறியா? பணத்துக்கு பின்னால நிக்கிறியா? பணம் 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 நிக்கிறியா? இல்ல படம் படம் நிக்கிறியா? இல்ல எதுக்கு பின்னால நீ நிக்கிறா? அந்த பணமும் பணமும் உன்னை அடிமையாக்கி தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு அது பிரிச்சுட்டா. Don't give up your prayer. ஒருவேளை நீ விழுந்திருந்தா, ஆண்டவர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்க உன் வீட்டு தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிறார். பிந்தின ஆதாம் உன்னை இழந்து போக மாட்டார். அவருடைய நாமம் இயேசு. முந்தின ஆதாம் தேவனுடைய சமூகத்தை இழந்தான். ஆனா உனக்குள்ள வந்த பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு உன்னை இழந்து போக மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் நாடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை யாராலும் என் கரத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. கொரோனா பறித்து கொள்ள முடியாது, வாதைகள் பறித்து கொள்ள முடியாது, சோதனைகள் பறித்து கொள்ள முடியாது, எந்த ஒரு வேதனைகளும் பறித்து கொள்ள முடியாது, உபத்திரவங்கள் பறித்து கொள்ள முடியாது, சாத்தான் பறித்து கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் பறித்து கொள்ள முடியாது. என் நாடுகள் என் கரத்தில் இருக்கிறது. அந்த கேள்வி, அவர கரத்தில் இருந்து கொண்டு அவரே மறந்த வாழ்க்கை வாழ்றியா? அதான் அந்த கேள்வி. நீதான் தேடி விசாரிக்கணும், நீதான் விசாரிக்கணும், நீதான் தேடணும், நீதான் அவருடைய சமூகத்தை நாடணும். சரியா? அந்த ஃபயர், அந்த ஹோலி கோஸ்ட் ஃபயர் எங்க? சர்ச்சுக்கு வந்தா தானா? எஸ், உண்மை. தேவன் இதை நன்மையா மாற்றிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் தடைபடல. யூடியூப்ல நீங்க பாக்குறீங்க. அப்படி இருந்து வந்த ஃபயர் உங்களுக்குள்ள எங்க? ப்ளீஸ் சர்ச் யுவர் ஹார்ட். ஏன் விசாரிக்கணும், ஏன் தேடணும்டா? நிறைய பேர் தேவர்கள் என்று இருக்கிறாங்க. ஆனால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்பாக
ஒரு சபையிலே பேய்களை திரத்தின டைம் நான் அல்ல, கொஞ்சம் பேர் ஊழியர்கள். ஸோ அந்த பேய் வேப்ப மரத்தில் கடந்து அது ஏறுது. இவங்க சொல்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் இறங்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பேய் சொல்லுது, நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அந்த பேய் சொல்லுது, இது எந்த மரம், அது வேப்ப மரம் என்ற மரம், இது எந்த மரம், அதானே கொத்தெல்லாம் அப்படி ஆடு. ஸோ அது சொல்லுது இது எந்த மரம். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அது பெரிய வாதாட்டம். அது இறங்கின மாதிரியே இல்லை. எனக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை, எனக்குள்ள இருந்து ஆவியானவர். நான் ஊழியக்காரன் அல்ல, நான் அங்கே சாதாரணமான ஒரு விசுவாசி. ஆனால் எனக்குள்ள இருந்து ஆவியானவர் ஒரு வார்த்தையை இன்ஸ்பயர் பண்ணுகிறார். அது அந்த வார்த்தை ஒரு வெட்டி குண்டு மாதிரி. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. திருப்பி வருது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அது சொல்லுது இது எந்த மரம். ஆவியானவர் சொல்கிறார் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 இருக்குது பாருங்களேன். பூமியும் அதன் நிறைவும், எஸ், பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையது. Thank you Holy Spirit. இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இருந்து வர வெல்லவா அதுக்கு கிட்ட போனேன். நீங்க நிக்கிறீங்களா? ஓகே, அது கிட்ட போனான். ஆவியானவர் எனக்குள்ள இந்த ரெவலேஷன். நான் சொன்னேன், இந்த எல்லா ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பயந்தானே ஊழியக்காராக்கள் இருக்கக்குள்ள விசுவாசிகள் திறத்துனா. ஆனால் விசுவாசிகள் நடக்கும் அடையாளம் தான் பேய்களை திறத்துவது. ஊழியக்காரர்களால் நடக்கிற அடையாளம் இல்லை. ஸோ நான் அதுக்கிட்ட போனேன். நான் சொன்னேன் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதை பார்த்து சொன்னேன், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. In the name of Jesus, come back to here. Out. The name of Jesus. Pop என்று விழுந்தது. அவ்வளவுதான். இயேசு வசனத்தை கொண்டு அவனை திரட்டினார், கரங்களை தட்டி. எஸ், அவரை தேடி விசாரிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளோடு இடைப்படும். அவர் சொல்லுவார், தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, எனப்படுகிறவர்கள் தான் உண்டு, கர்த்தாக்கள் எனப்படுகிறவர்கள் தான் உண்டு, ஆனால் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய நாமம் யெகோவா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர். மெய் தேவனாகிய உண்மையும், அப்படின்னா மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். மெய் தேவன் என்று ஒரே தேவன் தான், உண்மையான தேவன் என்று ஒரே தேவன் தான் உண்டு. அவருடைய நாமம் யெகோவா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் பரிசுத்த ஆவியானவர். ஒரே தெய்வம் தான். ஹிஸ்டரிய வாசி, ஹிஸ்டரிய படி. விசாரிக்கிறியா? வரலாறு வாசி, வரலாறு படி, உலக வரலாறு படி. மெய்யான தெய்வம் யார் என்னதை நீ கண்டுபிடிச்சிருவ. அப்படி வாசிச்சு உனக்கு ஏறலன்னு சொன்னா நீ சரியான மனதோட நீ படிக்கல. யாரு மெய்யான தெய்வம் என்று உண்மையா நீ சர்ச் பண்ணியன்னா, இது யாரோட ஆண்டவர் பேசுறன்னு தெரியாது,
யார் உண்மை தெய்வம் என்று, மெய் தெய்வம் யார் என்றதை உண்மையான ஹார்ட்டோட சின்சியரா நீ சர்ச் பண்ணுவியா இருந்தா உனக்கு தெய்வம் வெளிப்படுவார். அவர் வேற யாரும் இல்லை, என்னை சந்திச்ச இயேசு உனக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. அவருடைய யாவரும் கண்களை மூடி. Thank you Holy Spirit of God. Jesus, தேவ ஜனம், உம்மை தேடி விசாரிக்க வேண்டிய ஜனம் எதையோ தேடி எதையோ விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதுதான் இவங்க நிலைமை என்பதை எனக்கு காண்பித்தீர். ஜெப நேரத்தில் உம்மை தேடி விசாரிக்க வேண்டிய நேரத்தில் என்னத்தையோ தேடி என்னத்தையோ பார்த்து என்னத்தையோ விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று வேதம் சொல்லுது. ஏதோ சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க, மனித சமூகத்தை. யாருடைய பிரசன்னத்தை தேடி யாருடைய பிரசன்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க? உங்க பிரசன்னத்தில். ஆண்டவரே, இந்த தேவ ஜனத்தை மறுபடியும் நீர் உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய ஃபயர் அனுப்புங்க, மறுபடியும் உங்களுடைய நெருப்பு அனுப்புங்க. எஸ் லார்ட், மறுபடியும் இதை செய்யும் ஆண்டவரே. ஜீசஸ், இதை செய்யும். Let descend thy power and fire and the fresh anointing on them, Lord. Restore on them. Restore on them. இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவனே, ஆமென். ஓகே, இன்று கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தப்படுங்கள். இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்யுங்க, குடும்பமாக ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய பந்தியிலே மிக முக்கியமாக அதை சந்தோஷத்தோட, பயத்தோட இல்லை, சந்தோஷத்தோட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட. சில பேர் பயத்தோட மட்டும்தான் எடுப்பாங்க. நான் சொன்னேன், நோ, அப்படி இல்லை. நான் அதுக்குரிய மெசேஜ் கொடுத்திருக்கிறேன். சந்தோஷமா எடுக்க வேண்டியதை ஏன் பயமா துக்கமா எடுக்கிற? அதனால மிக சந்தோஷத்தோட கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளுங்க. Serve the Lord with fear. Hallelujah. Take the communion with the holy fear. Hallelujah. அந்த பரிசுத்த பயம் உங்களுக்குள்ள இருந்தா போதும். அடிச்சிருவாரோ, அது நோ, அடிக்க மாட்டார், அரவணைப்பார். அதான் புது உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. ஆனா பயத்தோட, பயபக்தியோட, ஸோ என்ஜாய் பண்ணி சந்தோஷமா கர்த்தருடைய பந்தி எடுங்க. சரியா? பாவங்களை அறிக்கை எடுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். சில உபதேசம் இருக்கிறது, நான் அதை பற்றி ஆண்டவருடைய வழிநடத்தல் படி மட்டும்தான் எடுக்கலாம். சில உபதேசம் இருக்கிறது, பாவங்கள் அறிக்கைப்பட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஸோ தட்ஸ் ராங். என்ற வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். நாம் பாவம் செய்ய இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஸோ பாவங்களை அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடும் பொழுது அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேதம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் அவரை நாம் பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், சோதித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாங்க யாரு? பாவிகள். நாங்க பாவம் செய்திருக்கிறோம். மனசால, செயலால, கண்ணால, உடலால, இப்படியெல்லாம் பாவம் செய்திருக்கு. நாங்க ஒரு பாவமே செய்யல அப்படின்னு சொன்னா நாம் அவரை பொய்யராக்குறோம். அப்படி வார்த்தை நமக்குள்ள இராது. ஏன் பாவாரிக்கை செய்யறோம்? பாவாரிக்கை செய்தாதான் பாவ மன்னிப்பு வரும் என்று வேதம் சொல்லுது. மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் அதை செய்யணும். தேவனை நோக்கி அதை செய்யணும். பாவ சங்கீதம் செய்யறது மனிதனை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி. You have to confess your sin unto God. Unto God. யாவரும் வாய்களை திறந்து இருதயத்திலே கையை வைத்து, ஆண்டவரே உண்மைதான், நான் சொல்லால, செயலால, மனசால, கண்ணால, சிந்தையால, உணர்ச்சியால எல்லாமே நான் பாவம் செய்திருக்கிறேன். நான் பாவம் செய்யலைன்னு சொல்லல ஆண்டவரே, நான் பாவிதான். தயவு செய்து என்ன பண்ணி உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவும், எங்களை நீதிமானாக்கும். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சிஸ்டர். எஸ் லார்ட். மகா பரிசுத்தமுள்ள யெகோவா தேவனே, உம்முடைய குமாரனின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் ஜெபிக்கிறேனப்பா. இந்த அப்பத்தை கிறிஸ்து இயேசுவின் சரீரமாய் ஆசீர்வதியும். இந்த பானங்களை கிறிஸ்து இயேசுவின் இரத்தமாய் ஆசீர்வதியும். நாங்கள் யாவரும் விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தை, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணி புசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற நன்மைகள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற நன்மைகள் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள் இறங்கி எங்களை பரிசுத்தமாக்கட்டும், சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும், ரட்சிக்கட்டும், பாதுகாக்கட்டும், வாழ வைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தை புசித்து விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood.
write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Tisavira Singham Square, Batticaloa, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41/10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.